நான் உங்கள் ராசி மகேஷ்குமார், ராசி கட்டுமான நிறுவனர். என்ன செஞ்சேன் சார்? நம்ம ஆரம்பிச்சலாமா? எஸ்டிமேஷனு ஸ்டார்ட் பண்ணலாம். 2550 எஸ்டிமேஷன் இது. சரி. கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக, ஏன்னா இது அதிகமாக நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா மணிக்கு மட்டும் தான் தெரியாது இதோட எஸ்டிமேஷன் இல்லாமல். சரி. கஸ்டமர் விளக்கமாக சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பொறுமையாக. ஆனால் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் வியூ பண்ணிக்கோங்க. சரி. நான் என்ன சொல்கிறேன்றதை கண்டிப்பாக கேட்டுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஆல்ரெடி நம்ம வந்து 2 வேரியண்ட்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோன்றது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் கஸ்டமருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2வது வேரியண்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறது வந்து 2000 ருபீஸு. அது மிடில் கிளாஸு அண்டு வந்து அப்பர் மிடில் கிளாஸு, ஓரளவுக்கு அப்பார்ட்மெண்ட்டு இது மாதிரி கட்டுறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஏற்கனவே சொன்னது. இது வந்து பார்த்திங்கன்னா 2550 ரூபா சதுரடி நம்ம வந்து கட்டுற ஒரு எஸ்டிமேஷன் இது. இந்த எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சாக வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதாவது வீடுனா இப்படி தான் இருக்கும், ஒரு கனவு இல்லமாக இருக்கணும், அதாவது வந்து நான் கட்டின வீடு வேறு யாருமே கட்டியிருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக இந்த காஸ்ட் வந்து அவங்களுக்கு செட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா சதுரடி வந்து 2550 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் என்னென்ன, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக என்னென்னன்றத நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் முதல்ல வந்து எக்ஸ்ட்ராவாக எதுன்னு பார்த்தீங்கன்னா இபி, போரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, இபி, போரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மட்டும்தான், இபி போர் மட்டும் தான் நீங்கள் வாங்கி தர மாதிரி இருக்கும். இபி வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் வாங்கி தர முடியும். அப்புறம் வந்து போர் வந்து நீங்கள் வந்து போட்டு தர மாதிரி இருக்கும். இந்த 2 விஷயம் மட்டும் தான் அதில் வந்து 2550. மற்றபடி பார்த்தீங்கன்னா சம்பு மினிமமாக இந்த கொட்டேஷனில் சம்பு வந்து 6000 லிட்டர் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாகவே கட்டி வந்துடுறோம். சம்பு செப்டி டேங்கு 10,000 லிட்டரு கட்டி கொடுத்துருவோம் 2. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா சொருவோடு போட்டு கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 3மே நம்ம பண்ணிடுவோம், 8 ரூமும் நம்ம போட்டு கொடுத்துருவோம். இது வந்து 2550 ரூபாய்க்கான காஸ்ட் வரும் உங்களுக்கு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது, ஆனால் இந்த சதுரடி வந்து நம்ம பண்ணுற காஸ்ட் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சதுரடிக்கு மேலே இருக்கும் இந்த காஸ்ட். 1000 சதுரடியில் வந்து நம்ம வந்து ஃப்ரீலாம் நீங்கள் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, சம்பு செப்டி டேங்க்கு அப்புறம் சொருவோடு ஹெட்ரூம் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாக காஸ்ட்லாம் பண்ண முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 3000 சதுரடினா இந்த பில்டிங், அதாவது டியூப்ளெக்ஸ் வீடு சொல்லலாம், கீழே 1500 மேலே 1500 அந்த மாதிரி இருந்ததுன்னா பண்ணலாம். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2550 ரூபா பண்ணுறோம். அதில் நான் விளக்கத்தை நான் கரெக்டாக சொல்கிறேன். ஆனால் வந்து ஒரு 1000 சதுரடிக்கு நாங்கள் பண்ணுறோம். ஆனால் வந்து சம்பு செப்டி டேங்க்கு போரு இபி இதெல்லாம் அடிஷ்னலாக வந்துடும். உங்களுக்கு 1000 சதுரடி கட்டுற மாதிரி இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கிங்க. 1000 சதுரடி 2550 ரூபாய்க்கு நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால் 1000 சதுரடியிலேருந்து ஒரு 2000 சதுரடிக்குள்ளே நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால் அடிஷ்னலாக வரும். அதை எப்பயுமே போல் அடிஷ்னலாக வரும். அடிஷ்னலாக சம்பு செப்டி டேங்க்கு போரு இபி சொருவோடு ஒரு படிகுண்டு, இந்த 6 ப்ரொவிஷனை வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். இதே வந்து 3000 சதுரடிக்கு மேலே நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால் இந்த 2550 ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பு செப்டி டேங்க்கு அதுக்கப்புறம் வந்து சொருவோடு படிகுண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே சேர்ந்து அடிஷ்னல் 3000 ஸ்கொயர் ஃபீட் பெர் ஸ்கொயர் ஃபீட். அது அப்போ உங்களுக்கு 3000 சதுரடிக்கு மேலே நீ கட்டுறவங்களுக்கு இன்க்ளூடட் ஆகிடும். இதே 1000 சதுரடியிலேருந்து 2000 சதுரடிக்குள்ளே கட்டுறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு வித்தியாசம், இந்த தொகை தான். ஏன்னா காரணம் ஏரியா அதிகமாகும் போது உங்களுக்கு என்னென்ன நான் ஃப்ரீயாக பண்ண முடியுமோ என்னோட லாபத்தை குறைச்சிட்டு உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2550 ரூபாவில் என்னென்ன நான் வந்து மெட்டீரியல் போட போகிறேன்றதை விளக்கமாக. ஆனால் நான் சொல்கிறத முதல்ல நீங்கள் வந்து கவனமாக உங்கள் கவனம் சிதறாமல் இருந்து இதை நான் சொல்கிறத நீங்கள் உள்வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஏன்னா இது வந்து இதனுடைய டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எதனால் இது வருது என்ன அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு வெளிப்படையாகவும் இருக்கும், வெளிப்படை தன்மையாகவும் இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் கவனம் சிதறிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, என்ன நான் ஏதோ பேசியிருக்காருன்ற மாதிரி ஆகிடும். அதனால் ஏன்னா நான் வாய் வழியாக சொல்கிறதுனால இதே வந்து இதில் டாக்குமெண்ட்டில் இருக்குது. நம்ம நீங்கள் எஸ்டிமேஷன் என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்ககிட்ட நான் வந்து நம்மளுடைய லிங்க் இருக்குது, நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி நம்ம கம்பெனியோட லிங்க்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நான் போட்டுடுறேன் இந்த 2000 சதுரடிக்கு 2550 சதுரடி அதை பார்த்துக்கலாம். ஆனால் நான் வாய் வழியாக சொல்லும்போது அதை வந்து கொஞ்சம் அப்படி நான் சொல்கிற கண்டென்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் விலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆகிடும். ஏன்னா நீங்கள் நேராக என்னை வந்து கவனித்து நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்தா மட்டும் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதனால தான் சொல்கிறேன் நான். இந்த சதுரடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2550 ரூபாவில் வந்து ஃபஸ்ட்டு கம்பிக்கு வரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு கஸ்டமர் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறீங்க.
அப்போது அப்ரோச் பண்ணும்போது முதல்ல நீங்கள் எனக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு நான் உங்களுடைய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ முதல்ல வேலையாக நாங்கள் பண்ண போகிறது அந்த இடத்தோட சாயில் டெஸ்ட்டு. இந்த ப்ரைஸில் வந்து இருக்கிறதுனால முதல்ல நாங்கள் வந்து சாயில் டெஸ்ட் எடுத்துருவோம். சாயில் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அங்கே ஒர்க்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாயில் டெஸ்ட் எடுக்காமல் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ப்ரைஸ் காஸ்ட்டும் ஜாஸ்தி, அதுக்கப்புறம் வேலையும் ஜாஸ்தின்றதுனால சாயில் டெஸ்ட் எடுத்து சாயில் டெஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் படி ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்ன ராடு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த ராடு யூஸ் பண்ணணும். அதாவது நான் ராடு சொல்கிறது என்னென்னா 16 20, ஏன்னா எல்லாமே இதில் 16 ராடு தான் யூஸ் பண்ணுவோம் கம்ப்ளீட்டாக. 12 ராடு காலத்துக்குலாம் அதை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். 16 இல்லை 20 ஃபுல்லாகவே உங்களுக்கு அதான் அந்த ராடு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ராடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா ஸ்டீல் தான் ஃபஸ்ட்டு. இதுதான் உங்களுக்கு மேஜராக உங்களுக்கு இரும்பு நம்ம கம்பி யூஸ் பண்ணுறது டாடா ஸ்டீல். இதுதான் வந்து இந்த 2550 காசு டாடா ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ராம்கோ, கோரமண்டல், அல்ட்ராடெக் 3 பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும் சிமெண்ட்டை, ராம்கோனா ராம்கோ, எல்லாம் அல்ட்ராடெக்னா அல்ட்ராடெக்கு, அதுக்கப்புறம் வந்து கோரமண்டல். இது வந்து 53 கிரேடு கம்ப்ளீட்டாகவே எல்லாமே. அப்புறம் வந்து செங்கல் நார்மலாக ஒயர் பிரிக்கட் செங்கல் தான், அதாவது ஒரு 33,000 34,000 ஒயர் பிரிக் செங்கல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம், கம்ப்ளீட் தேக்கு மரம் எல்லாமே வந்து உள்ள வந்து செகண்ட் குவாலிட்டி, வெளியே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கு மரம் மெயின் டோருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஜன்னல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு 5க்கு 4 இல்லை 5க்கு 5 ஜன்னல். அதாவது வந்து ஒரு பெட்ரூமுக்கு வந்து ஒரு ஜன்னல் தான், 5க்கு 5 ஒரு ஜன்னல். அதுக்கப்புறம் ஹாலில் வந்து 2 ஜன்னல், அதாவது 7க்கு 6 ஜன்னல். பெரிய பெரிய ஜன்னலாக 2 ஜன்னலாக நம்ம வச்சு கொடுக்குறோம். கம்ப்ளீட்டாகவே எல்லாமே தேக்கு மரம் செகண்ட் குவாலிட்டி. இல்லை யூபிசியில் வேணால் யூபிசி போய் தரோம். இது வந்து ஜன்னல். அப்புறம் வந்து மெயின் டோர்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கு மரம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கு மரத்தில் மெயின் டோர் மட்டும் அளவு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து மினிமம் ஹவுஸுக்கு வந்து 3 அடி வாசக்கால் ஜன்னல், ஏதாவது வாசக்கால் மெயின் டோர் போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்கும், ஒரு 1/2 அடி கூடுதலாக வரும். டோர் நல்ல பெரிய டோராக இருக்கும். உங்களுக்கு சட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம மரம் வாங்கி அதை ஏற்றோம்னா 1.25 இன்ச்சு வரும் சட்டம். அதனுடைய டோரோட அளவு, அதாவது மரத்துக்கு ஏன்னா மெயின் டோரோட அளவு. அது ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஃபுல்லாகவே லாக்கு கம்ப்ளீட்டாக வந்து பிராஸ் ஐட்டம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டு உங்களுக்கு ஒரு கிராண்டியான ஒரு வாசக்கால ரெடி பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் அதுக்கு பார்டர் செக்கை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 6 இன்ச்சு பார்டர் செக்கை ரெடி பண்ணி நீங்கள் டிசைன் தான் எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி நல்லா கிராண்டியான ஒரு மெயின் டோர் வாசக்காலம் எல்லாம் ரெடி பண்ணி தந்துடும் பக்காவாக இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு எல்லாத்துக்கும் 2 ஒரு வென்டிலேஷனு. அது யூபிசினாலும் யூபிசி, இல்லைன்னா மரம்னா மரம், இது 2த்துல எது வேணுமோ உங்களுக்கு அதை நம்ம பண்ணித்தரோம் மரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்சாண்ட் ஆல்ரெடி நமக்கு அதே எம்சாண்ட் தான், ஒயிட் எம்சாண்ட் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து மணல் வேணும்னா மணல் யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்த காஸ்ட்டில் வந்து மணலோ இல்லைன்னா எம்சாண்டோ இதுக்கான டிஃப்ரெண்ட் பண்ணாங்க எதுவும் வாங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடியோ இல்லை 4 அடி மேக்ஸிமம் எங்களுடைய காஸ்ட்டுக்கு 4 அடி உங்களுக்கு பேஸ்மெண்ட் போட்டு தருவோம். அப்புறம் 10 அடி வந்து ரூஃப் அளவு, மேலே கைப்பிடி செவரு ஒரு 3 அடி. இது வந்து பில்டிங்கு. மரம் ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டைல்ஸு நெக்ஸ்ட் லெவல் வந்து டைல்ஸில் பார்த்தீங்கன்னா சமையல் மேடைக்கு கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 ரூபா கிரானைட் போடுறோம். கிச்சன் மேடை கிரானைட் மட்டும் 160 ரூபா காஸ்ட்டில் ஷைனியான ஒரு கிச்சன் மேடை கிரானைட் ரெடி பண்ணி தரோம். அதுக்கப்புறம் வந்து கபோர்டு, கிச்சன் மேடைக்கு மேலேயே ஒரு கபோர்டு, அப்புறம் சைட்லேயும் பெரிய கபோர்டு. அதுக்கப்புறம் லேப்ட் வந்து எல் டைப் லேப்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு கீழேயும் ஒரு கபோர்டு போட்டு தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடைக்கு இருக்காது. இதுக்கு கிச்சன் மேடைக்கு வந்து டைல்ஸ் ஓட்டுறது மட்டும் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் வந்து டைல்ஸ் நம்ம வந்து பே பண்ணுறோம் கஸ்டமருக்கு. 45 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. அதாவது வந்து கிச்சன் மேடைக்கு 7 அடி உயரம், 4 அடி உயரம், எவ்வளோ லென்த்து வருதோ நீளம் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி 45 ருபீஸ் வந்து டைல்ஸ் நம்ம போடுறோம். அதே மாதிரி பாத்ரூமுக்கும் டைல்ஸ் அவ்வளோதான், 45 ரூபா. 7 அடி உயரத்துக்கு அவுட்ரு ஃபுல்லாக ரன்னிங் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து 45 ரூபா டைல்ஸு. ஃப்ளோர் டைலும் பாத்ரூமுக்கு 45 ரூபாவில் டைல்ஸ் சொல்லி தரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கு கம்ப்ளீட்டாக கிரானைட் தான், 120 ரூபா கிரானைட் கொடுக்குறோம். அதாவது நீங்கள் ஒரு 3000 சதுரடி நம்ம வீடு நம்ம கொடுத்தீங்கன்னா அதில் வந்து டோட்டலாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிரானைட் தான். படிக்கு கிரானைட் போட்டு கிரானைட்டுக்கு உங்களுக்கு ஆண்ட்ரைலேருந்து எஸ்எஸ் ஆண்ட்ரைல் நீங்கள் என்ன டிசைன் செலக்ட் பண்ணுறீங்களோ
கண்ணாடி மட்டும் அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு லேண்டிங் திரும்புகிற மாதிரி மட்டும் கண்ணாடி போட்டுருவோம். மற்றபடி எல்லாமே ஸ்டீல் தான். கிரானைட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 120 கிரானைட் போட்டு ஸ்டீல் ஹேண்ட் ரைல் போட்டுரும். ஹேண்ட் ரைல் ஃபுல்லாகவே போட்டுதாங்கன்னா போட்டு கொடுத்துருவோம். இல்லை கண்ணாடி மட்டும் நீங்கள் வந்து இல்லை சார் இதில் வந்து கொஞ்சம் ஒரு 4 கண்ணாடி ஒரு 3 கண்ணாடி மட்டும் மேக்ஸிமம் தேவைன்னா போட்டு தருவோம். இல்லை சார் ஃபுல்லாகவே எங்களுக்கு கண்ணாடி தான் வேணும்னா அது அடிஷனல் காஸ்ட் வரும். அது கண்ணாடி மட்டும் தான் சொல்கிறேன். மற்றபடி ஸ்டீல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே நாங்கள் எல்லாமே அந்த 2550 கம்ப்ளீட்டாக பண்ணி தந்துடுறோம். இது வந்து டைல்ஸ் ஒர்க்கு. அப்புறம் இபி ஒர்க்கு. இபி தான் முக்கியமானது. இபியில் நீங்கள் என்னென்ன வந்து பாயிண்ட் கேட்குறது கம்ப்ளீட்டாக எல்லா பாயிண்ட்டும் நாங்கள் வந்து அதுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதில் என்னன்னா உங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர் லைனு, அப்புறம் இன்வெர்டர் பாயிண்ட்டு, அதை எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் எல்லாமே ஆங்கர் இல்லைன்னா க்ரோமா சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுறது. அப்படியே மெட்டல் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஒயர் வந்து ஃபினோலக்ஸ் பியூர் ஃபினோலக்ஸ் தான், வேறு எந்த ஒயருமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ஏசி பாயிண்ட்டு எல்லாத்துக்கும் ஹால் வரைக்கும் ஏசி பாயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இபியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக டிபி வேலை எல்லாத்துக்கும் 3 phase லைன் எல்லாம் ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக இபி ஒர்க்கை பற்றி பாயிண்ட் எந்த குறையும் கிடையாது. அது யூஸ் பண்ணுறது சுவிட்ச் எல்லாம் ஆங்கர் இல்லை குரோமா சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எது வேணுமோ ஆங்கர் வேணும் ஆங்கர், இல்லை குரோமோனா குரோமோ. இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணோம். டிபியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கம்பெனி டிபி எல்லாம் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக இபி ஒர்க்கு பண்ணி தந்துடும். அப்புறம் வந்து ப்ளம்பிங் வேலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 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 லைனுக்கு மட்டும் 2 லைன் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். அதாவது வந்து போர் லைனு, அப்புறம் வந்து சம்பு லைனு. 2 லைனுமே வந்து கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டேங்க் 1000 லிட்டர் டேங்க் 2 டேங்க் வச்சுருவோம். சின்டெக்ஸ் டேங்க் 2 1000 லிட்டர் டேங்கில் ஒரு தான் உங்களுக்கு வந்து போர் லைனாக ஏறும், சம்பு லைனாக ஏறும். ரிட்டர்ன் இறங்குறதும் கிச்சனுக்கு வந்து கிச்சன் அண்டு பாத்ரூமுக்கு 2 லைனுமே இறங்கும். 2 லைனுக்கும் 2 டேப் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வால் மிக்சர் கண்டிப்பாக போட்டு தருவோம். அப்புறம் இது போகிற பாத் ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு பேரிவேர், அப்புறம் வந்து ஜாக்வார் ஐட்டம் தான் கம்ப்ளீட்டாக பாத் ஃபிட்டிங் பண்ணி தரோம். எல்லாம் பாத் ஃபிட்டிங்கில் உங்களுக்கு கிளாஸ் செட் எல்லாம் 15,000 ரூபா முதல் கொண்ட ஒரு கிளாஸ் செட் தான் போட்டு தரோம். அதில் எந்த குறையும் கிடையாது. டேப் எல்லாமே உங்களுக்கு வந்து வேட்டம்லோட அடுத்த ஸ்டெப் என்ன டேப் இருக்கோ அந்த டேப் தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து டேப் ஐட்டம் கம்ப்ளீட்டாக பாத் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கலர் சாய்ஸ் வேணுமோ அந்த கலர் சாய்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த காசில் வந்து ஒன்லி மாடுலர் கிச்சன் மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். அதாவது உங்களுக்கு கிச்சன் வந்து பியூர்லி பக்காவாக மாடலாக ஆகிடும். அதாவது கீழே போகிற கபோர்ட்லேருந்து டோர்லேருந்து எல்லாமே பிளைவுட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டாகவே பிளைவுட் ஒர்க் பண்ணி கீழே மாடலர் கிச்சன் இதில் பண்ணி கொடுத்துருவோம். இது இந்த காஸ்ட் நீங்கள் வேலை கொடுக்கும்போது மாடலர் கிச்சன் நாங்கள் அடிஷ்னலாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேங்க் வச்சுருவோம் ப்ளம்பிங்க்கு மட்டும். அதாவது வந்து சம்புக்கு ஒரு டேங்க்கு, அப்புறம் வந்து போருக்கு ஒரு டேங்க்கு, இது 2 டேங்க் இதுக்கு நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். அப்புறம் வந்து மர வேலை ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஜன்னலை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 5 ஜன்னல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால்லாம் வந்து 6க்கு 5 இல்லைன்னா 7க்கு 5 மாதிரி ஒரு பெரிய ஜன்னல் வந்து ஹாலில் வச்சு தந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது. அப்புறம் பெட்ரூம் டோர் எல்லாமே வந்து மேக்ஸிமம் 5000 rupees வந்து பெட்ரூம் டோர் எல்லாமே கம்ப்ளீட்டாக மர வேலையில் பெட்ரூம் டோர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 5000 rupees வந்து மரத்துக்கு டோருக்கு வந்து நம்ம வந்து காஸ்ட் கொடுத்துருவோம். அதில் டிசைனும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த டிசைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நம்ம இன்ஜினியர்கிட்ட சொல்லிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டோரை வந்து உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. மெயின் டோர் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். அதை வார்னிஷ்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு பிராஸ்ல எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுவோம். சரிங்களா? இது அதுக்கப்புறம் பெயிண்ட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பெயிண்ட் மெட்டீரியல்ஸு. பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே பூசலை முடிஞ்சவொடனே இன்னரில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பட்டி பார்த்து 2 கோட் பட்டி பார்த்து அப்புறம் வந்து தேய்ச்சிட்டு 3வது வந்து ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறம் 2 கோட் கலரு. நீங்கள் கலர் கார்டு கொடுத்துருவாங்க. கலர் கார்டு நீங்கள் வந்து என்ன கலர் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சீலிங்லேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு எல்லாத்துக்குமே வறண்டா முதல் கொண்டு உங்களுக்கு பட்டி பார்த்து போகிறோம். கம்ப்ளீட்டாக அவுட்ரு ஏரியா ஆனால் அதான் இன்னரில் அவுட்ரு ஏரியா இருக்குது பாருங்கள். அதாவது மெயின் டோருக்கு அப்புறம் முன்னாடி இருக்கிற அந்த லேனுக்கு அப்புறம் அதில் பார்க்கிங் ஏரியா தான் வந்ததுனா கூட அதுக்கும் சீலிங் பட்டி பார்த்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வால்ஸும் பட்டி பார்த்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அதுக்கு பெயிண்ட் மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா ஏஷியன் கம்பெனி தான் பெயிண்ட் மெட்டீரியல் அதாவது வந்து யூஸ் பண்ணுறது. ஆனால் வந்து ஏஷியனில் வந்து உள்ள அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அடிக்கிறது வந்து ப்ரீமியம் எமல்ஷன். அதாவது ப்ரீமியமில் எமல்ஷனு அதான் ஏஷியனில் வந்து நம்ம உள்ள இன்னரில் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு 2 கோட் அது வந்து அப்ளை பண்ணி தருவோம். அப்போ அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா
அப்பெக்ஸ் இல்லைன்னா அல்டிமா ரெண்டு அதில் வந்து அவுட்டரில் வந்து இதுதான் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்பெக்ஸ் இல்லை அல்டிமா, இந்த காஸ்ட்டுக்கு அப்பெக்ஸ் இல்லை அல்டிமா ப்ராடக்ட்டு ஏசியன் கம்பெனி யூஸ் பண்ணுறோம். உள்ளே வந்து ப்ரீமியம் எமல்ஷனு, அதாவது வந்து ஏஷியனில் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வருது. அதாவது வந்து இன்னரில் ஒரு தேர்ட் பிராண்ட், அது பெரிய பிராண்ட். அதுவும் அது வந்து நம்ம இன்னரில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் பெயிண்ட் மெட்டீரியலுக்கு. இது நான் ஆல்ரெடி பெயிண்ட் மெட்டீரியல் இப்போ சொல்லிட்டேன். இப்போ சம்பவம் செப்டி டேங்க் ஆல்ரெடி முன்னாடி நான் வந்து இன்ட்ரோ கொடுத்த மாதிரி தான் 2550 நீங்கள் 3000 சதுரடி நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தால், அதாவது 3000 சதுரடிக்கு வீடு கட்டுற மாதிரி இருந்தால், மேலே கட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு சம்பு செப்டி டேங்க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பு செப்டி டேங்க்கு, சொருவோடு, படிகூண்டு, இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அதாவது இன்க்ளூடடாக அதிலே முடிஞ்சிடும். நீங்கள் வந்து 3000 சதுரம் 2000 1500 நீங்கள் கட்டுற மாதிரி தான் சம்பு செப்டி டேங்க்கு, அப்புறம் போரு, ஈபி, சுருவோடு, படிகொண்டு, இது அடிஷ்னலாக வரும். இது வந்து உங்களுக்கு தனி காஸ்ட்டு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அதாவது டிஃப்ரென்ஸ் ஏதோ குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் திருப்பி அதை வந்து சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஏதாவது விட்டு போந்தால் இருங்க பார்த்து சொல்கிறேன். அது ஃப்ளோர் டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த அதாவது நம்ம 2550 சதுரடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஃப்ளோர் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிரானைட் தான். கிரானைட் பார்த்தீங்கன்னா கிரானைட்டோ இல்லை மார்பிளோ, ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees வந்து நம்ம வந்து காஸ்ட் பே பண்ணுறோம். அதாவது அந்த 2550 ஃப்ளோர், அதாவது இன்னர் ஃப்ளோரு, அப்புறம் பெட்ரூம் ஃப்ளோரு, அப்புறம் வந்து கிச்சன் ஃப்ளோர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees வந்து நம்ம வந்து காஸ்ட் வந்து அது கொடுக்குறோம். நீங்கள் கிரானைட்னா கிரானைட் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து மார்பிள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைல்ஸ்னா டைல்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் தான். மேக்ஸிமம் 100லேருந்து 120 ரூபா நமக்கு அதுக்கான காஸ்ட் நம்ம கொடுக்குறோம், டைல்ஸுக்கான காசு. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதுதான் உங்களுக்கு இந்த கிரானைட்டோட விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங், ஏதாவது கம்பி சொல்லிட்டேன், சிமெண்ட் சொல்லிட்டேன், செங்கல், அப்புறம் வந்து மரம் சொல்லிட்டேன். பாத்ரூம் வந்து கதவு, பாத்ரூம் கதவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசு 2550 பாத்ரூமுக்கு கதவு பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதில் தான் பண்ணுறோம். அதாவது யூபிசி விண்டோஸில் உங்களுக்கு வந்து மரத்தில் தான் போட்டு தரோம். ஏன்னா வந்து மரமும் யூபிசியும் சேர்ந்து இப்போ ஒரு மெட்டல் வருது, அதில் தான் நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா வாட்டர் ப்ரூஃபிங் அது, அந்த கதவு எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்ரூம் கதவு எல்லாமே அதில் தான் போடுறோம். நார்மலாக நம்ம வந்து 2000 சதுரடியில் பிவிசியில் தான் போடுவோம். இது 2550 கம்ப்ளீட்டாகவே வாட்டர் ப்ரூஃபிங்கில் பிவிசியும் மரமும் சேர்ந்து மிக்சடில் வர மெட்டீரியலில் உங்களுக்கு யூபிசியில் உங்களுக்கு வந்து நம்ம டோர் போட்டு வந்துடுவோம் கம்ப்ளீட்டாகவே. அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு கதவோட விலை வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வாசக்கால் இதுவும் சேர்த்து ஒரு 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபா வந்துடும். அது வந்து நாங்கள் கொடுத்து தரோம் இதுக்கு. அப்புறம் எலிவேஷன்லாம் முதல்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்பல்சரி வந்து பிளானு, ஸ்ட்ரக்சர், அப்புறம் எலிவேஷன், இது பிஃபோராக உங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நான் எல்லாமே கொடுத்துருவேன். இதுதான் வந்து இந்த 2550 அப்படியே இது. ரெண்டாவது இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்க நம்பருக்கு, என்னுடைய நம்பருக்கு 9843802525 என்ற நம்பருக்கு என்ன நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். அதனால் வந்து ஏதாவது குழப்பம் உங்களுக்கு இருக்குது, ஏதாவது என்கிட்ட கேட்கணும், அதாவது 2550 வேலை நம்ம கம்பெனிக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மாடலாகவோ, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிராண்டான ஒரு வீடை நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது டவுட் இருந்தால் என்னை நேரடியாக என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. இதில் திருப்பி ஒரு முறை நான் வந்து ரிப்பீட் சொல்கிறத கேளுங்க. அதாவது வந்து நீங்கள் படிக்கலை என்ன அப்ரோச் பண்ணிங்கன்னா முதல்ல ஸ்ட்ரக்சர் டிராயிங், அதாவது பிளானு, ஸ்ட்ரக்சர் டிராயிங்கி, அப்புறம் வந்து எலிவேஷன் பிஃபோர் அக்ரிமெண்ட் முன்னாடி கொடுத்துட்டு தான் அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அக்ரிமெண்ட்டில் நம்ம என்ன பேசியிருக்கோமோ அந்த பேசின விஷயங்கள் A to Z எல்லாமே அதில் வந்துடும். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், அந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட் என்ன ரேட்டில் இருக்கும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 2550 நீங்கள் எனக்கு ஒரு பில்டிங்கை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த 2550 என்னென்ன நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்ற டீட்டெயில் எல்லாமே அதில் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும். எதுவுமே நீங்கள் வந்து திருப்பி வந்து என்கிட்ட நீங்கள் வந்து அதை பற்றி பேசணுன்ற விஷயமே இருக்காது. ஏன்னா நான் வந்து அதாவது முதல்ல கம்பி, சிமெண்ட்டு, அப்புறம் வந்து எம்சாண்டு இல்லை மணல் உங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இது பெயிண்ட் மெட்டீரியலு, அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் மெட்டீரியலு, அப்புறம் ப்ளம்பிங் மெட்டீரியலு, அப்புறம் மரம், அதுக்கப்புறம் டோருக்கான காஸ்ட்டு, மெயின் டோரு, அது போடக்கூடிய லாக்ஸோட ரேட்டு, அதுக்கப்புறம் பாத் ஃபிட்டிங்கோட ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸோட ரேட்டு, அப்புறம் கிரானைட்டோட ரேட்டு, அதோட லேயிங் சார்ஜு எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் A to Z இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண இதில் வந்து நம்ம சீலிங்கும் பண்ணி பார்த்து கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டாகவே சுவிட்ச் எல்லாம் ஆங்கர் கூடமாக சுவிட்ச் போடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏஷியனில் வந்து அப்பெக்ஸு, அல்டிமாவும் வெளியில், இன்னரில் ப்ரீமியம் எமல்ஷனு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் ஆகிடும். எதுவுமே விட்டு போகாது. ஒரு முறை 2 முறை அதை நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு என்கிட்ட ஃபுல் டவுட்டு கிளியர் பண்ணிட்டு, அதே மாதிரி நானும் உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் பேசிட்டு தான் நான் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவேன். நார்மலாக சும்மா ஏதோ பேசிட்டு எழுதிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணுறோம்னா நம்ம கம்பெனியுடைய லெட்டர் பேடில் தான் நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம். அதை அக்ரிமெண்ட் சைன் பண்ணிங்கன்னா டோட்டலான காஸ்ட்டு எல்லாமே அதில் வந்துடும். 2750 ரூபாயில் முக்கியமானது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மாடல் கிச்சன் வந்து நம்ம பண்ணித்தரோம் ஃப்ரீயாக. அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏரியா இருந்தாலும் சரி, எல் டைப்பில் ஒரு கபோர்டு ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்திங்கன்னா ட்ராஸ்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணித்தரோம். இது வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரோம். அதுவும் 3000 சதுரடி கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். இதே வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1000 சதுரடி இல்லைன்னா ஒரு 2000 சதுரடிக்கு நம்ம பண்ணுறோம் இதே காஸ்ட்டில். அதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த காஸ்ட், அந்த சம்பு செப்டிக் டேங்க் விஷயங்கள் வந்து அடிஷ்னலாக வரும். இதனால் இது கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட வந்து கண்டிப்பாக கேளுங்க. இதுக்கான விளக்கத்தை நேர்லேயோ இல்லைன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நேர்லேயோ இல்லைன்னா என்னுடைய அலுவலகத்தில் வந்து பாருங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கான விளக்கத்தை இன்னும் விரிவாகவே கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ போட்டு யாரும் உட்காந்து பார்க்க மாட்டோம்னா, மேக்ஸிமம் 20 நிமிஷம் தான். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் என்ன பேசுகிறோமோ அந்த விஷயத்தை நம்ம பேச முடியுது. அதனால் அந்த விஷயத்தை நான் ஆல்ரெடி தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க பொறுமையாக உட்காந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு கண்டிப்பாக புரியும். ஏன்னா வந்து இதில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறதுனால வாய் வழியாக நம்ம சொல்கிறதுனால அதை வந்து கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியும். அதனால முன்னாடியே சொன்னேன் நான், அது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சஞ்சய் உங்களுக்கு புரியுதுங்களா சார்? 2 கம்பேரிசன் பண்ணல, ஓவரால் புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. இதுதான் நீங்கள் வந்து நீங்களும் வந்து கஸ்டமர்கிட்ட பேசும்போது நீங்கள் என்னங்க 2550 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம், அது இல்லை என்னென்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்கும்போது இதையும் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இதனுடைய பேப்பர்ஸ் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் வியூ பண்ணி படித்து பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கீழே பாருங்கள், பார்த்துட்டு கீழே இருக்க நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டு இருக்க வாடிக்கையாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய நிறுவனத்துக்கு என்றைக்குமே இன்று போல் என்றைக்குமே எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.